உங்களோட browser எது வேணா பரவாயில்ல, நீங்க டிஃபால்ட் browser எது இருந்தா அது ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இவங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஓபன் பண்ணிட்டு சரிங்களா. சோ பைத்தன் அண்ட் கிளிக் பண்ணிட்டு என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஃபர்ஸ்ட் வெல்கம் டு python.org இருக்கு பாத்தீங்களா. இது வந்துட்டு அபிஷியல் வெப்சைட். சோ இதன் மூலமா நம்ம அந்த பைத்தன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் நேத்தே சொல்லிருக்கேன், இன்னும் இங்க என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் பைத்தன் சம்பந்தப்பட்ட டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நோ நீட் டு பே 1 rupee single paise also. So just click on this website, welcome to python. Just click on this website. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஸ்கிரீன் வருது. இது மாதிரி ஸ்கிரீன் வருது. இங்க டவுன்லோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த கீழே போனீங்கன்னா இங்க காட்டுது பாருங்க. விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணணுமா, மேக் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணுமா, அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் டவுன்லோட் பண்ணணுமான்னு. சோ ஐ திங்க் உங்களது விண்டோஸ் இல்ல சௌந்தர்யா, நான் விண்டோஸ் தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இங்க பாத்தீங்களா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ், இது கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்களா few seconds 1 minute உள்ளவே உங்களுக்கு டவுன்லோட் finish ஆயிடும். ஓகேவா, இங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க சர்வேஷ். சோ டவுன்லோட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபைல் ஓபன் பண்ணுங்க. இங்க டவுன்லோட் ஆயிருக்கு, இந்த ஓபன் டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாப்அப் விண்டோ பாப்அப் விண்டோ வரும். இதுல ஆட் பைத்தன் இது மாதிரி வந்த உடனே நீங்க இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இங்க இது பாத் ஆட் பண்ணிக்கணும். பைத்தன் ஒரு பாத்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணணும். அப்புறமா இன்ஸ்டால் நவ் அண்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். So இது கூட within minutes, not more than 1 or 2 minutes. It will finish it within 2 minutes. உள்ளவே installation finish ஆயிடும். ஓகேவா, so ஃபாலோ ஆயிட்டு இருக்கீங்களா? எப்படி டவுன்லோட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆயிட்டு இருந்தா ஒரு வாட்டி உங்களுக்கு யாரனா லேப்டாப் மீன்ஸ் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா, சோ இங்க பாத்தீங்களா என்ன வந்து லாஸ்ட்ல செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல் ஆனந்துச்சு. சோ இப்போ நீங்க இனிமேல ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணலாம். பைத்தன் ப்ரோக்ராம் எதுக்குன்னு ஒர்க் பண்ணலாம். சோ இது மாதிரி வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம சிஸ்டம்ல பைத்தன் ஒரு பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணணும்னா நீங்க இங்க பாத்தீங்களா விண்டோஸ்க்கு போயிட்டு இங்க சர்ச் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் அந்த ஷார்ட்கட் தான் cmd ன்னு போடுங்க. cmd ன்னு போட்டுட்டீங்கன்னா இங்க பைத்தன் ன்னு டைப் பண்ணணும். பைத்தன் ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பைத்தனோட வெர்ஷன் கொடுக்கும். பைத்தன் 3.11.1 ன்னு கொடுக்கும். இது மாதிரி குடுத்துச்சன்னா நீங்க கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்களா இங்க 3 arrow marks இருக்கு. So this is the place. So இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கில இருந்து நீங்க பைத்தன் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம்னு. ஓகேவா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்றேன், நான் ஒரு ஹலோ சௌந்தர்யான்னு கொடுக்கணும். நான் ஹலோ சௌந்தர்யான்னு கொடுக்கணும். சௌந்தர்யான்னு ஒன்னது என்னது ஸ்ட்ரிங் தானே, கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தானே. சோ கண்டிப்பா நீங்க அது கொட்டேஷன்ஸ்ல தான் வச்சுக்கணும். இப்ப என்டர் பண்ணுங்க பாருங்க, ஹலோ சௌந்தர்யான் ஈஸியா வந்துச்சு. ஓகேவா, சோ இதர் பைத்தன் ப்ரோக்ராம் தானே. இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க டைரக்டா பைத்தன் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஆகாது. எப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு பைத்தனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க, அப்ப இங்க நீங்க ஒர்க் பண்ணலாம். இது இப்ப ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன சாஃப்ட்வேர் ஒர்க் இன்ஸ்டால் பண்ணுது, ஐடல் சாஃப்ட்வேர் தானே. சோ இங்க டைப் பண்ணி பாருங்க, ஐடல் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா பாத்தீங்களா.
இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப இது கிளிக் பண்ணுங்க. சோ இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட் எடிட்டர் ஃபார் ரைட்டிங் த பைத்தன் ப்ரோக்ராம். சோ இந்த பிளேஸ்ல தான் நீங்க இப்ப பைத்தன் ப்ரோக்ராம் எல்லாமே எழுதலாம். இத சேம் அதே மாதிரி பிரிண்ட் ஹலோ எவ்ரிவன் நான் கொடுக்க போறேன். சோ இங்க கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் எழுதும் போது கண்டிப்பா நீங்க கொட்டேஷன்ஸ்ல தான் கொடுக்கணும். பாத்தீங்களா? ஹலோ எவ்ரிவன். Print is used to display your output. That is the output function. நம்மளோட அவுட்புட் காட்டுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதுதான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இப்போ இது வந்துட்டு இது டிஃபால்ட்டா Black and Whiteல இருக்கு. நமக்கு லெட்டர்ஸ் வந்துட்டு Blackல, ஸ்கிரீன் வந்துட்டு Whiteல இருக்கு. மேடம் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் மேடம், டிஃபரெண்ட் கலர்ல இருக்கணும், எனக்கு கலர்ஃபுல்லா இருக்கணும் என்னோட டெக்ஸ்ட் எடிட்டர்னு கேட்கணும். அப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா? இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அங்க இல்ல எனக்கு இதே போதும் அப்படியே வச்சுக்கோங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலா இருக்கு. எனக்கு கொஞ்சம் போல்டா கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் சைஸ் பெருசா என்ன நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் போயிட்டு இங்க கான்ஃபிகர் ஐடில இருக்கு பாத்தீங்களா? அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிக்கனா இதுதான் ஒரு பாப்அப் விண்டோ வரும். இங்க பாத்தீங்களா ஃபண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது ஃபண்ட்ஸ்லவே இருக்கு ஃபர்ஸ்ட்லயே. இங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 14 வச்சுக்கிறேன். சோ கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா நான் போல்டா வச்சுக்க நல்லா தெரியுது. கொஞ்சம் போல்டா நல்லா தெரியுது. ஓகேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ளை ஆச்சு. திரும்பி எனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஒயிட் வேணா எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும் என்னோட எடிட்டர் நினைச்சேன்னா ஹைலைட்ஸ் போயிட்டு இங்க பாத்தீங்களா ஐடல் கிளாசிக் ஒன்னு இருக்கு. டிராப் டவுன் பண்ணீங்கன்னா டார்க் மூட்ல வந்துடும். அப்ப இந்த மாதிரி கலர்ல வரும். பேக்ரவுண்ட் வந்துட்டு டார்க்ல வரும். லெட்டர்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒயிட் கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். சோ அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட் லுக் இருக்கு. சோ இது மாதிரி நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம சொல்றது ஓபன் சோர்ஸ். free and open source we can say. Python is free and open source. ஓகேவா? சோ இப்போ நான் ஒரு அடிஷன் பண்ணணும்னு தோணுது. அடிஷன் எப்படி பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆக்சுவலா சி லாங்குவேஜ்ல C++ லாங்குவேஜ்ல கண்டிப்பா டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணும். இப்ப நான் 1 + 2 சொல்றேன். 1 என்னது? நம்பர். லாங்குவேஜஸ்ல நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்னா இன்டீஜர் சொல்லலாம். இன்ட் வச்சுட்டு a = 1, int b = 2 அது மாதிரி எழுதணும். ஓகேவா? பட் பைத்தான்ல டிக்ளரேஷன் தேவையே கிடையாது. இது மாதிரி டேட்டா டைப் நம்ம இன்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ஃப்ளோட் கொடுத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. டைரக்டாவே நீங்க இது மாதிரி போட்டுடலாம். ஒரு 1 + 2 எவ்வளவு நான் கேட்டிருக்கேன் அவங்கள. ஓகே 1 + 2 எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன். டைரக்டா அவுட்புட் வந்துட்டு 3 சொல்லுறது. சோ அப்படி என்ன மீனிங் இதுக்கு ஒரு நிமிஷம். இதுல இருளியே ஒரு இது கூட இல்ல. ஆனோடேட் இல்ல. பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அவங்கள பெயிண்ட் இருக்குல்ல, பெயிண்ட் எடுத்துக்கலாம். பெயிண்ட் புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு? சோ ஆக்சுவலா லாங்குவேஜஸ் C++ல ஒரு அடிஷன் பண்ணணும்னா என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்ட் ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிட்டு a வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தோம், டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா யார் அது எழுதுறது? a = அப்புறமா a = మేడంతో మాట్లాడతావా? a = 1 అని போடணும், b = 2 అని போடணும். சோ அது டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல. அப்ப என்ன பண்ணோம்? இன்ட் மெயின் void main ன்னு போட்டுட்டு அதுல உள்ளவே print f ன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுத்திருந்தோம்? print f ன்னு கொடுத்துட்டு என்ன சொன்னிருந்தோம்? ரொம்ப கோரமா போயிட்டு இருக்கு இதுல எல்லாமே. printf கொடுத்துட்டு a + b ன்னு போட்டுட்டு இந்த இவ்வளவு ஸ்டெப்ஸ் போட தேவையே கிடையாது பைத்தான்ல. டைரக்டாவே நீங்க இது மாதிரி போட்டுடலாம். 1 + 2 இவ்வளவு. இப்படி இல்ல மேடம் நான் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாமே.
A is equal to 1 and ஸ்டோர் பண்ணிக்கோங்க, B is equal to 2 and ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவுட்புட் வேணும்னா A plus B and போட்டுட்டீங்கன்னா A ல வந்துட்டு 1 ஸ்டோர் ஆகும், 2 ல வந்து B ல வந்துட்டு 2 ஸ்டோர் ஆகும். என்டர் பண்ணிட்டீங்கன்னா 1 plus 2 எவ்வளவு வந்துச்சு? 3 வந்துச்சு. So it will reduces the lines of code. Python will reduces the lines of code. ஓகேவா? ஆனா இது வந்துட்டு ஷெல் இங்க பாத்தீங்களா, ஐடல் ஷெல் ன்னு இருக்கு. இந்த ஐடல் ஷெல் என்ன சொல்லலாம் தெரியுமா? இன்டராக்டிவ் மோட்னு சொல்லலாம். ஐடல் ஷெல் என்ன சொல்லலாம்? இதுதான் இன்டராக்டிவ் மோட்னு சொல்லலாம். இந்த இன்டராக்டிவ் மோட்ல பெருசு ப்ரோக்ராம் எல்லாம் எழுதுறதுக்கு ஆகாது. பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு எதுக்குன்னா, இங்க பாருங்க, இப்ப நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 வாட்டி எழுதணும். ஒன்னு வந்துட்டு ஒரு வந்துட்டு ஹலோ சௌந்தர்யான்னு ஒன்னு எழுதணும். ஒரே வாட்டி அவுட்புட்டா காட்டணும். நான் ஹலோ சௌந்தர்யான்னு காட்டணும். செகண்ட் வந்துட்டு ஹலோ ஜெரோன்னு காட்டணும். ஓகேவா? இப்ப நான் என்டர் பண்ண உடனே எனக்கு அவுட்புட் வந்துடும். பட் எனக்கு அவுட்புட் வேணாம், இப்ப வேணாம். எப்ப காட்டணும்? நான் பிரிண்ட்ல திரும்பி ஹலோ ஜெரோ அண்ட் 2 நேம் பிரிண்ட் பண்ண அப்புறமா தான் 2 அவுட்புட் ஒரே வாட்டி வேணும் எனக்கு. பட் இதுல அது மாதிரி பண்றதுக்கு ஆகாது. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் கொடுத்துட்டு அப்புறமா தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு ஆகுது. அதுக்குதான் நம்ம இன்டராக்டிவ் மோட்னு சொல்லலாம். அப்புறமா என்னோட ஃபைல்ல சேவ் பண்றதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த இன்டராக்டிவ் மோடோட ஃபைல சேவ் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. உன்னோட ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கணும், அப்புறமா உன்னோட கோட் எல்லாமே எல்லா கோடு முடிஞ்ச அப்புறமா அவுட்புட் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு நினைச்சீங்களா, இங்க ஃபைல் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைல் உள்ள போயிட்டு நியூ ஃபைல் ஓபன் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா, இது வந்துட்டு இது டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லலாம், ஜஸ்ட் லைக் நோட் பேட்னு சொல்லலாம். இது வந்துட்டு வந்துச்சு, இதுல போட்டுக்கலாம். இப்ப என்ன நான் சொல்லிருக்கேன், ஒரு டைம் வந்துட்டு ஹலோ சௌந்தர்யான்னு சொல்லணும்னு சொன்னேன். அப்புறமா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஹலோ ஜெரோன்னு சொல்லணும். இல்லைன்னா ஹாய் ஜெரோ சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும், எனக்கு ஹாய் ஜெரோன்னு கொடுக்கணும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்களா, ஒரு ப்ரோக்ராம்ஸ் மட்டுமே எழுதிட்டு இருக்கீங்க, உங்களோட அவுட்புட் இங்க காட்டல. கரெக்டா? இது இன்னொரு கோடு தானே, இது ஃபர்ஸ்ட் இன்னொரு கோட். இது இப்ப நானு ரன் பண்ணணும். இந்த கோட் எங்க வந்து, இந்த அவுட்புட் எங்க வந்து காட்டுதுன்னா இந்த ஷெல்லுல வந்து காட்டுது, இந்த ஐடல் ஷெல்லுல வந்து காட்டுது. புரியுதா? எங்க இதோட ஃபைல் வந்து அவுட்புட் எங்க வந்து காட்டுது? ஷெல்லுல வந்து காட்டுது. இந்த ஃபைல் நம்ம சொல்றதுதான் ஸ்கிரிப்ட் மோட்னு சொல்லலாம். ஸ்கிரிப்ட் மோட் மீன்ஸ் where you will write the code and you can save your code. இதுல ஹியூஜ் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிக்கலாம். ஒரே வாட்டி உன்னோட அவுட்புட் வந்துட்டு இந்த ஷெல்லுல பார்க்கலாம். இந்த ஷெல் வந்துட்டு இன்டராக்டிவ் மோட்னு சொல்லலாம். இந்த ஃபைல் வந்துட்டு இந்த எடிட்டர் வந்துட்டு ஷெல் ஸ்கிரிப்ட் மோட்னு சொல்லலாம். சோ இப்ப எப்படி ரன் பண்ணலாம்? இங்க ரன் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா மேலவே, அந்த ரன் கிளிக் பண்ணுங்க. ரன் மாடியூல் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்அப் விண்டோ நம்மளுக்கு வருது. என்னன்னு வருது? Before running your program, source must be saved. Okay to save. நம்ம சேவ் பண்ணணுமா? இல்ல, only program மட்டும் தான் எழுதிருக்கோம். நம்ம சேவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ ஓகே சேவ் பண்ணுங்க. எங்க சேவ் பண்ணணும்? எதனா லொகேஷன் எடுத்துக்கோங்க. டெஸ்க்டாப் போறேன். இந்த டெஸ்க்டாப்ல என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராம், சோ கிளாஸ் 1 கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்கணும். .py பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு என்னது? .py எக்ஸ்டென்ஷன் என்ன வருது? .py. எதுக்கு எக்ஸ்டென்ஷன் செய்யறோம்? யாரனா சொல்றீங்களா? எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் என்னது? எதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணனும்? அது py ன்னு போட்டா பைத்தான்ங்கற ஃபைல் தெரியும்ங்கறதுக்காக. ஆமா, நம்ம என்ன இந்த ப்ரோக்ராம் எதுக்கு இது பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணதுதா, சி யூஸ் பண்ணி பண்ணதா, அது கிளியரா தெரியறதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்து ஆகும். இப்ப நம்ம இந்த சேவ் பண்ண உடனே எனக்கு இது பைத்தானுக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல் நமக்கு புரியும். ஓகேவா? சோ இப்ப நான் சேவ் பண்ணிட்டேன். கண்டிப்பா சேவ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துதான் ஆகணும். இப்ப பாத்தீங்களா எங்க வந்துச்சு உங்களுக்கு அவுட்புட்? பாத்தீங்களா? இந்த ஷெல்லுல வந்துச்சு அவுட்புட். ஹலோ சௌந்தர்யா ஹாய் ஜெரோ பாத்தீங்களா? சோ
இப்ப நீங்க பை சான்ஸ் இது இப்ப நான் அது க்ளோஸ் பண்ணிட்டேன், என்னோட ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க திரும்பி அது ஓபன் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இங்க ஃபைல் போயிட்டு இங்க ஓபன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓபன் பண்ணிக்கிட்டு எங்க சேவ் பண்ண, டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணுங்க. கிளாஸ் 1 ஓபன் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, ஓபன் ஆயிடுச்சு. திரும்பி இப்ப நான் இது கூடவே ஒரு அடிஷன் கூட பண்ணணும்னு தோணுது. a is equal to 100, b is equal to 200 போட்டுட்டேன். அடிஷன் இதுல இது மேம் என்ன இதுல a கொடுக்குறீங்க, b கொடுக்குறீங்க, இங்க 100 கொடுக்குறீங்க, 200 கொடுக்குறீங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ். என்ன சொல்லலாம், வேரியபிள்ஸ். எதுக்கு அந்த வேரியபிள்ஸ் யூஸ் ஆகுதுன்னா, நீங்க என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த வேரியபிள்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா, இப்ப நீங்க டைரக்டா கொடுத்தீங்களா, அது எங்கன்னா போய் எங்க சேவ் ஆயிடும். நீங்க ஒரு கொஞ்ச நாள் அப்புறமா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அது அது உங்களுக்கு கரெக்டா மெமரி லொகேஷன் தெரியாது. அந்த மெமரி லொகேஷன் அடுத்த நேம் தான் ஆல்டர்னேட்டிவ் நேம். அந்த ஆல்டர்னேட்டிவ் நேம் நம்ம சொல்றது வேரியபிள்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஐடென்டிஃபயர்ஸ் கூட சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், இந்த ஏபி வந்துட்டு ஐடென்டிஃபயர்ஸ் சொல்லலாம், வேரியபிள்ஸ் சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை வேரியபிள்ஸ் அண்ட் ஐடென்டிஃபயர்ஸ்? Alternative for the memory location. What is the memory location? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு பாக்ஸ்ல நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு பிளேஸ்ல போய் சேர்ந்திருக்கன்னா அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அது ஒரு லொகேஷன் இருக்கும். அது எப்படி இருக்கும், ஒரு டிஃபரெண்ட் லாட்ஸ் ஆஃப் பிட்ஸ் நம்பர்ஸ், 0 1 1 1 சம்திங். அதெல்லாம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஆகாது. அதுக்குதான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்றோம். அது ஆல்டர்னேட்டிவ் தான் வேரியபிள்ஸ் சொல்லலாம். ஓகேவா, a is equal to 100. 100 வந்துட்டு இந்த a வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, சோ இப்போ நான் இந்த 2 வேரியபிள்ஸ்ல அடிஷன் பண்ணணும். எப்படி பண்ணலாம், c is equal to a plus b பண்ணலாமா? ஓகே, பண்ணிட்டீங்க. சோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்துடுமா? வராது. எதுக்கு, உங்களுக்கு அவுட்புட் வரணும்னா என்ன யூஸ் பண்ணணும், பிரிண்ட் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் போட்டுட்டு உங்க அவுட்புட் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, என்ன வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு, சி வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த சி போட்டுக்கணும். இப்ப ரன் பண்ணுங்க. ரன் கொடுத்துட்டு ரன் மாடியூல் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபைல் சேவ் பண்ணிட்டீங்க. பட் நீங்க யூ ஹேவ் டன் சம் சேஞ்சஸ் இன் திஸ், மாடிஃபை பண்ணீங்க இல்லையா? சோ அதுக்கு சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்களா, உங்களோட அவுட்புட் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா, ஹலோ சௌந்தர்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, ஹாய் 0 வந்துச்சு. அப்புறமா நீங்க என்ன பிரிண்ட் பண்ணீங்க, c is equal to a plus b கொடுத்தீங்களா? a plus b என்ன 100 plus 200. அந்த c வேல்யூவோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? சோ ஃபைனலி இந்த ஷெல் வந்துட்டு இன்டராக்டிவ் மோட். It cannot able to run huge lines of code, and also we cannot save this code. Okay, that's why we are having one more option to save our code and to work huge lines of code. That is called shell script mode. That is called script mode. Okay, so how can you open this one? Simply go to the files. There you have a new file. Just click on it. You will get open this one. Okay, so you can work by keeping side by side. Just keeping side by side and you can work everything. இப்ப நம்ம இன்னொரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்க போறோம். எப்படி? Just go to the browser எடுத்துக்கோங்க. எதனா browser, Anaconda போடுங்க. இங்க பாத்தீங்கன்னா Anaconda நீங்க வந்து Anaconda டவுன்லோட் போடுங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட்லயே அதுதான் நம்மளோட அபிஷியல் வெப்சைட் டு டவுன்லோட் Anaconda சாஃப்ட்வேர் ஃபார் அவர் பைத்தன். ஓகேவா, கிளிக் பண்ணிடுங்க. அது மேக்ஸிமம் இது டேட்டா சயின்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இதாகும். எதுக்குன்னா அதுல நல்லா டேட்டா அனலைஸ் பண்ணலாம், டேட்டா விஜுவலைஸ் பண்ணலாம். சோ அதனால நான் அது ஆக்சுவலா நான் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பட் அவங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். பட் இது எல்லாருக்குமே டேட்டா ஸ்டோர் பண்ணிக்க ஈஸியா இருக்கணும்னா எல்லாருக்குமே இது டவுன்லோட் பண்ணி இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா,
சோ இங்க வந்துட்டு அப்புறமா இங்க கீழவே இங்க இருக்கு பாத்தீங்களா, டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆப்பிள் இல்ல மேக் ஓஎஸ்கே, லைனக்ஸ்கே டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வேணும்னா இது என்ன கிளிக் நம்ம விண்டோஸ் தான் போதும். சோ நான் விண்டோஸ்க்கு டைரக்டா கிளிக் பண்ணிடுறேன். இது கூட வித்தின் 1 மினிட்ல டவுன்லோட் ஆயிடும். இதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆச்சு. சோ இந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? சோ இன்ஸ்டால் பண்ணணும். டவுன்லோட் பண்ண அப்புறமா டைரக்டா ஒர்க் ஆகாது. நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சோ சிம்பிளி டபுள் கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். வெல்கம் டு அனகோண்டா 3 இது மாதிரி வரும். சோ சிம்பிளி கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இங்க ஐ அக்ரி கொடுங்க. ஐ அக்ரி ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு ஐ அக்ரி கொடுங்க. So just simply click on next. This is the place where it is going to store by default. So default places வெச்சிடுங்க, no problem. Okay, next கொடுத்துடுங்க. So install கொடுத்துடுங்க. No, don't do any changes. Simply click on next. That's it. So it will also take few seconds to install in your system. So once the installation is done, so இப்ப பாத்தீங்களா, நீங்க பாருங்க, installation complete. Setup was completed successfully. Next, what you have to do? Next, you have to give it. So next, simply next. So now finish. Completing Anaconda setup done. Thank you for installing Anaconda distribution. Finish. So now Anaconda this is done. Success ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் நீங்க? சிம்பிளா எங்க போணும்? Welcome to Anaconda. It's done, right? Everything. Yes. Now இப்போ நீங்க command prompt எடுத்துக்கோங்க. Command prompt எடுத்துக்கிட்டு நீங்க இங்க package manager, you have to install package manager. So how to install that one? Simply type npm Jupyter Lab. என்ன டைப் பண்ணனும்? pip install Jupyter Lab ani கொடுக்கணும். நீங்க கிளிக் பண்ணி ஆச்சு அப்புறமா Jupyter Lab ani கொடுக்கணும். இது மாதிரி pip install Jupyter Lab. Python pip means Python installation packager. பைத்தன்ல இந்த அனகோண்டா சாஃப்ட்வேர்ல இருக்கல பேக்கேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும் அன்னிட்டு இது ஒரு கமாண்ட் pip install Jupyter Lab அன்னிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே இதுல இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? பாத்தீங்களா, கலெக்டிங் Jupyter Lab மீன்ஸ் Jupyter நோட்புக் சம்பந்தப்பட்ட பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கும். இப்ப இந்த அனகோண்டால இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல இருக்கிற ஒன்னு இதுதான் நோட்புக், Jupyter நோட்புக் தான் யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ணணும்னுட்டு இப்ப இது க்ளோஸ் பண்ணிடு. இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லையா? மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டர்ல வச்சுக்கணும்னு தோணுது. சோ அதுக்குதான் இங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டு பைத்தன் ப்ரோக்ராம்ஸ் இல்லையா? சோ எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டேன். ஓகே, சோ இது டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு இது ஃபோல்டர் எப்படி இருக்கு? எம்டில இருக்கு. இப்ப நீங்க Jupyter நோட்புக் பைத்தனோட டெக்ஸ்ட் எடிட்டர் ஓபன் பண்ணணும். அது ஓபன் பண்ணணும்னா ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இங்க ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஓபன் பவர் ஷெல் விண்டோ ஹியர் இருக்கு பாருங்க. தெரியுதா எல்லாருக்குமே? என்ன பண்ணணும்? அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் கொடுக்கணும். மவுஸ்ல ரைட் கிளிக் கொடுக்கணும். கொடுத்துட்டீங்களா? இதுல ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வரவே இல்லை, இருங்க. ஓபன் பவர் ஷெல் விண்டோ ஹியர்னு வந்து பாருங்க. அது கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இத மாதிரி ஒரு விண்டோ ஓபன் அப் ஆகும். பாப்அப் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல நீங்க Jupyter நோட்புக் ஓபன் பண்ணணும். அதுக்குதான் இந்த கமாண்ட் கொடுப்பீங்க. Jupyter நோட்புக் டைப் பண்ணணும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. என்டர் கொடுத்த உடனே
இது ரன் ஆயிட்டு நான் எதுவுமே பண்ணதே இல்லை. அதே டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல ஓபன் ஆகுது. இங்க பாத்தீங்களா, இங்க கேக்குது ஹவு டு யூ வாண்ட் டு ஓபன் திஸ் ஃபைல். உங்களோட ஃபைல் இதுல ஓபன் பண்ணணுமா, கூகுள் ஓபன் பண்ணணும். எனக்கு வந்துட்டு மை டிஃபால்ட் ப்ரௌசர் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் தான். மைக்ரோசாஃப்ட் தான் வச்சிருக்காங்க டிஃபால்ட்டா. சோ எனக்கு அதுலவே அதுலவே ஓபன் ஆயிருக்கு. பாத்தீங்களா, அதுலவே ஓபன் ஆயிடுச்சு. நான் எதுவுமே ஓபன் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா நோட் புக் லிஸ்ட் இஸ் எம்டின்னு இருக்கு. எதுக்கு? என்னோட ஃபோல்டர் வந்துட்டு எம்டில தான் இருந்துச்சு. அதுக்குதான் இப்ப என்னோட ஜூபிட்டர் நோட் புக் ஃபைல் கூட எம்டிவே இருக்கு. இப்ப நானு இதுல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும், பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும். எப்படி? இங்க நியூ ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்க. இங்க பைத்தான் 3 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உன்னோட பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ண போறது. கிரியேட் பண்ணுங்க. இங்க கிரியேட் பண்ண உடனே அதே ஓபன் ஆயிடும். சோ இதுதான் செல்ன்னு சொல்ல போறோம். இங்கதான் உங்களுக்கு என்ன வேணுமோ இதுல எழுதலாம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ரன் ஆப்ஷன் கொடுக்க போறீங்க. இப்ப இதுல பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் ஹலோ ஹலோ சௌந்தர்யான்னு கொடுக்க போறேன். ஓகேவா? இப்ப இதை ரன் பண்ணது எப்படி ரன் பண்ணணும்? சிம்பிளி ரன் கொடுத்தீங்கன்னா அது கீழே உங்களோட அவுட்புட் வருது. ஓகேவா? இப்ப நானே இதுக்கு என்னோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னோட ஃபைல் நேம் என்ன கொடுத்துக்கணும்? பைத்தன் பேசிக்ஸ் கொடுத்துக்கணும். பைத்தன் பேசிக்ஸ் கொடுக்கணும். சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன்னா கொடுக்க தேவையில்லை. எதுக்குன்னா நீங்க கிரியேட் பண்றதை பைத்தன் பிளாட்ஃபார்ம்லயே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் அது பைத்தனை அது நினைக்கும், பைத்தன்லயே இருக்கும்னு நினைக்கும். ஓகேவா? சோ பைத்தன் பேசிக் நான் எதுவுமே சேவ் பண்ணல. இங்க பாத்தீங்களா அன்சேவ்டு சேஞ்சஸ் இருக்கு. இது கொஞ்ச நேரம் உடனே இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். ஓகேவா? நான் சேவ் பண்ண தேவையே கிடையாது. அப்புறமா இப்ப எனக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும். இப்ப இதர் மேலே நான் கொஞ்சம் ஏதாவது நோட்ஸ் எழுதிக்கணும். கொஞ்சம் மெயின் பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். மெயின் பாயிண்ட்ஸ் இது மேல எழுதிக்கணும். பட் மேல இன்னொரு செல் இருக்கா? இல்ல. அது மேல ஒரு செல் கிரியேட் பண்ணணும்னா கீழே ஒரு செல் இருக்கு இல்லையா, அத செல்லைய நான் மேல கிளிக் பண்ணிட்டேன்னா மேல ஒரு செல் கிரியேட் ஆகும். இங்க நான் என்ன எழுதிக்கலாம்? print function is used to display output அன்னிட்டு எழுதிக்கலாம். சோ இப்ப நீங்க டைரக்டா ரன் பண்ணா அவுட்புட் எரர் வருது. இதுக்கான இது சின்டாக்ஸ் கிடையாது. இது ஒரு நம்மளோட ஸ்டேட்மெண்ட், நம்மளோட நோட்ஸ். இது அது மாதிரி அதுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு புரியறதுக்கு நாம என்ன பண்ணலாம்? இந்த செல் வந்துட்டு நம்ம டெக்ஸ்டர் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா மார்க் டவுன் கொடுத்துட்டு ரன் கொடுத்துட்டீங்கன்னா அதோட நோட்ஸ் மாதிரி ஆயிடும். ஓகேவா? இப்ப இது ரன் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ரன் பண்ணீங்க திரும்ப ஒரு லைன். இது என்னதுன்னா இது எக்ஸிகியூஷன்ஸ். எவ்வளவு டைம் இது நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணீங்கன்னுட்டு தான் இதோட நம்பரிங். இப்ப எனக்கு இந்த செல் எனக்கு தேவையில்லை, எனக்கு அதை ரிமூவ் பண்ணிடணும் ஆனா தோணிச்சேன்னா இங்க சிசர் சிம்பிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோட சிம்பிள் கிளிக் ஆயிடும். அதோட அது மட்டும் பாருங்க. இது இருக்கு இல்லையா, இது எனக்கு இந்த செல் எனக்கு தேவை கிடையாது. அந்த செல் போயிடணும்னா அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த செல் போயிடும். ஓகேவா? இப்ப நான் இந்த செல் வந்துட்டு இந்த கீழே இருக்கிற செல் வந்துட்டு நான் மெயினா ஹெட்டிங்கா வச்சுக்கணும், மேல வரணும் தோணிச்சேன்னா இங்க மேல இருக்கு பாத்தீங்களா, இங்க மேல பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மேலுக்கு வந்துடும், டாப்ல வரும். இல்ல எனக்கு டவுனாவே இருக்கணும்னா டவுன் கிளிக் பண்ணா டவுன் வரும். ஓகேவா? சோ இது வந்துட்டு பேஸ்ட் செல்ஸ். இப்ப எதுனா ஒரு செல் பேஸ்ட் செல்ஸ் பிலோ, பேஸ்ட் செல்ஸ் டவுன், அது மாதிரி. ஓகேவா? இப்ப எதுல கட் பண்ணீங்களோ அந்த செல் வந்துட்டு எங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். இப்ப இது வந்துட்டு நான் இது கட் பண்ணிருக்கேன், இது கட் பண்ணிட்டேன். இது இங்க வந்துட்டு இது கீழவே பேஸ்ட் பண்ணணும். இது கிளிக் பண்ண அது கீழே பிளேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இது வந்துட்டு மேல காப்பி செலக்டட் செல்ஸ். இப்ப இது காப்பி பண்ணிருக்கேன். இப்ப இதுல பேஸ்ட் பண்ணிருக்கணும், பேஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு பேஸ்ட், இதுல இது கீழே வருது. இது பேஸ்ட் பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல எதுனா சேவ் பண்ணிக்கிறீங்களோ அது காப்பி பண்ணிக்கணும், சேவ் பண்ணது. இந்த செல் காப்பி பண்ணிக்கிறீங்க, இதுல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க. வரலையே, இது வந்துட்டு காப்பி paste. So this one is for copy selected cells. Copy
காப்பி பண்ணிட்டு செலக்டட் செல்ஸ் பட் இது யூஸ் ஆகல. ஓகே ஃபைன். இப்போ யூஸ் ஆகணும் விட்டுடுங்க அது. சோ இது வந்துட்டு அப் அண்ட் டவுன். இது வந்துட்டு ரன் கொடுக்கிறதுக்கு. நீங்க இப்ப ரன் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பிரிண்ட் ஆஃப் 2 + 3 ன்னு கொடுத்திருக்கேன். 2 + 3 எவ்வளவு வருது அவுட்புட் நம்மளுக்கு 5 வருது. ரன் கொடுத்தா 5 அவுட்புட் வருது. உங்களுக்கு ரன் ஆப்ஷனை யூஸ் பண்ண தேவையில்லை. இங்க விட்டுட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா கூட அவுட்புட் வருது. இப்ப பாருங்க 12 + 3 எவ்வளவு 15 தானே. நான் ரன் கொடுக்கல. இங்க வச்சுட்டு ஷிஃப்ட் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்றேன். அவுட்புட் வருது. கீஸ் மூலமா கூட நீங்க ரன் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ப்ரோக்ராம். ஓகேவா? இப்ப எப்பான உங்களுக்கு ப்ரோக்ராம் இங்க இந்த பாக்ஸஸ்ல ஸ்டார் வந்துச்சுன்னா உன்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு ரன்னிங் ப்ராசஸ்ல இருக்கு அன்னிட்டு. அப்ப அது லாக் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க கெர்னல் இருக்கு பாத்தீங்களா, இங்க போயிட்டு கெர்னல் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து ரன் ஆகும். மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரீஃப்ரெஷ் யுவர் பிளாட்ஃபார்ம். ரீஃப்ரெஷ் பண்ணுது. அப்புறமா உங்களோட ஏதாவது ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கணும் ஆச்சுன்னா இங்க கோட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு கீழே போயிட்டு ஹெட்டிங் போட்டுட்டீங்களா ஓகே கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா இது ஹெட்டிங் மாதிரி ஆகும். எனக்கு எதனா நோட்ஸ் மாதிரி இருக்கணும், மீன்ஸ் இது பேராகிராஃப்ஸ் மாதிரி இருக்கணும். அப்ப எங்க போலாம், கோடுக்கு போயிட்டு மார்க் டவுன் கொடுத்தீங்கன்னா அது சின்னதா இருக்கும் லெட்டர்ஸ். ஹெட்டிங் போட்டுக்கலாம், சின்னதா எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப என்னோட அவுட்புட்ஸ் நான் கிளியர் பண்ணிக்கணும். எப்படி கிளியர் பண்ணிக்கலாம்னா இங்க கெர்னல் இருக்கு பாத்தீங்களா, ரீஸ்டார்ட் அண்ட் கிளியர் அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, அது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிளாட்ஃபார்ம் ரீஸ்டார்ட் ஆயிட்டு உங்களோட அவுட்புட் ஹைட் ஆயிடும், கிளியர் ஆயிடும். ஓகேவா? திரும்பி நீங்க ரன் பண்ணிக்கலாம். அதோட அவுட்புட் அதுதான் வருது. இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், நீங்க இப்ப அசைன்மெண்ட் கொடுக்க போறேன். நான் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் நான் எனக்கு எப்படி சப்மிட் இப்ப கிடையாது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அசைன்மெண்ட் கொடுக்கற ஆரம்பிக்க போறேன். ஓகேவா? அப்ப நீங்க எப்படி பண்ணணும்னா, எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னா சிம்பிளா ஃபர்ஸ்ட் நீங்க என்னோட ஃபைல் வந்துட்டு HTML கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாமே கிராஸ் பண்ணிடுறேன். சோ இது வந்துட்டு ஒரு ஃபைல், இது ரன் பண்றேன். அப்புறமா பிரிண்ட் ஆஃப், அப்புறமா ஹலோ ஒரு இன்னொரு ப்ரோக்ராம் கொடுக்கணும். அப்புறமா A is equal to 100 கொடுத்திருக்கேன், B is equal to 20 கொடுத்திருக்கேன், C is equal to A plus B கொடுத்திருக்கேன். இதெல்லாம் சொல்றதுதான் திரும்பி நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸ்பீடா எழுதிட்டு இருக்கேன். சோ C இப்ப வேல்யூ வந்து என்ன வருது, 120 இருக்கு. மேடம் இப்ப நீங்க C மட்டும் தான் போயிட்டு இருக்கீங்க, எனக்கு இது என்ன பண்ணா இந்த வேல்யூ வந்துச்சு எனக்கு தெரியல, அதுக்கு எதுக்கான நீங்க ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிக்கலாம். அது இப்ப நீங்க இப்ப என்ன பண்ணிக்கலாம், அடிஷன் பண்ணா அந்த வேல்யூ வந்துச்சு சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா, அப்ப நீங்க அடிஷன் வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இந்த வேரியபிள் கூடவே ஜாயின் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு சந்தத்துல, இந்த ரெண்டு நடுவத்துல நீங்க ஒரு காமா வச்சுக்கினீங்கன்னா இந்த அடிஷன் இந்த வேரியபிள் வேல்யூக்கு சேவ் ஆகும். பாருங்க அடிஷன் 120 வந்து பாருங்க, அடிஷன் பண்ண வேல்யூ தான் 120. இப்ப நீங்க எதனா ஒரு ஸ்ட்ரிங் ஒரு உன்னோட ரிசல்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும், கன்காட்டினேட் பண்ணிக்கணும் தோணிச்சன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் கொட்டேஷன்ஸ்ல வச்சுக்கிட்டு அது அந்த ரெண்டு நடுவத்துல நீங்க காமா வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு கிளியரா ரிசல்ட் பார்க்கலாம். சோ இது உங்களோட அசைன்மெண்ட் நினைச்சுக்கோங்க. இப்ப நான் எனக்கு எப்படி சப்மிட் பண்ண போறீங்கன்னுட்டு இப்ப சொல்ல போறேன். சிம்பிளா ஃபைல் கிட்ட போயிட்டு டவுன்லோட் ஆஸ் HTML கிளிக் பண்ணணும். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது HTML டவுன்லோட் ஆயிடும். சோ அது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஓகேவா? எனக்கு இது மாதிரி இருக்கும். பட் எனக்கு PDF ரூபத்துல வேணும், PDF மாதிரி இருக்கணும். ஓகேவா? PDF எப்படி கொடுக்கலாம்னா திரும்பி இங்க கூகுளுக்கு போயிட்டு, ஓகேவா ஒரு நிமிஷம், இங்க கூகுளுக்கு போயிட்டு இங்க கூகுள்ல HTML to இதுல கன்வெர்ட் பண்ணிக்கணும், நானு PDF க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கவே இங்க ஒரு ஆப்ஷன் வரும், அப்லோட் ஃபைல் வாட் யூ நீட் டு கன்வெர்ட் டு த PDF வரும். இங்க பாத்தீங்களா அப்லோட் ஃபைல்ஸ், எது நீங்க கன்வெர்ட் பண்ணணுமோ அது அப்லோட் பண்ணிக்கோங்க.
நான் எதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்? இப்ப டவுன்லோட் என்ன பண்ணிருக்கேன்? இதுதான் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன் நான் இப்பதான் ஜஸ்ட் நான் 8th டே. ஓகே, அது கிளிக் பண்ணிக்கின்னு ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆயிருக்கும், பிடிஎஃப்ல கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்புறமா டவுன்லோட் கொடுத்துடுங்க. அப்ப நம்மளது ஆயிடுச்சு. இப்ப ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நான் என்ன கொடுத்தனோ அது பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? இது ஃபார்மேட். தேங்க்யூ. பை பை. பை எவ்ரிவன்.